நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 244வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விருதுநகரில் இருந்து சரியாக ஒரு 22 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் நவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி வியாபாரியின் பையன் கிட்டத்தட்ட 2020 அந்த காலகட்டங்களில் அவங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 அரிசி முடைகளை எடுத்துக்கிட்டு நேராக பக்கத்து கிராமத்தில் போய் போட்டுட்டு ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கும் வழிபாதையில் அவருக்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கி 244வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவமானது விருதுநகரில் இருந்து சரியாக ஒரு 22 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் நவீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 26 வயது நிறைந்த வாலிபருக்கு தாங்க கிட்டத்தட்ட 2020 அந்த காலகட்டங்களில் அவங்க அப்பாவின் பெயர் நாராயணனுங்க. அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மூட்டைகளை எடுத்துக்கிட்டு பக்கத்து கிராமத்தில் போய் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆமாங்க, அவங்க அப்பா ஒரு அரிசி வியாபாரியாக இருந்து வராரு. நவீன் கல்லூரி படிப்பெல்லாம் முடித்த உடனேமே அவங்க அப்பாவுக்கு துணையாக அந்த அரிசி வியாபாரத்தில் உதவியாக இருந்து வராரு. ஏன்னா நல்ல முறைக்கு அந்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால நல்ல வருமானம், சரி அப்பா கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்லூரிகளெல்லாம் முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவிற்கு துணையாக வேலை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் இரவு ஒரு 8 மணி அளவில் நவீன் அவருக்கு அவங்க அப்பா கால் பண்ணி இது போல் 15 கிலோ பை, சின்ன பையங்க, ஒரு 10 பையை எடுத்துகிட்டு போய் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு 5 வீடுகளுக்கு போய் கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் அந்த நவீனும் அவருடைய எக்ஸலை தூக்கிக்கிட்டு அந்த 15 கிலோ பையை ஒரு 10 பையை அங்கும் இங்குமாக நிரத்தி வச்சுக்கிட்டு அந்த பைக்கை எடுத்துகிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. பக்கத்து கிராமத்திற்கு அவர் சரியாக ஒரு 8:30 மணி அளவில் போய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் அந்த அரிசி பையை கொடுத்துட்டு, ஏன்னா அப்படி அரிசி எல்லாம் கொடுத்துட்டு வாரம் வசூலுக்கு போயிட்டு வருவது வழக்கம்ங்க. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்கிறது இவங்களுடைய வழக்கம். மொத்தமாக அவங்களால கொடுக்க முடியாட்டியும் கூட அவங்களுக்கு பணம் கொஞ்சம் போல வாங்கிக்கிட்டு இந்த பைகளை கொடுத்துக்கிட்டு வாரம் அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுப்பாங்க. இதை வசூல் பண்ற வேலையும் நவீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில அன்று இரவு ஒரு 9:30 மணி அளவுல எல்லா பைகளையுமே அவர் கொண்டு போன அந்த 10 பைகளையுமே 10 குடும்பத்தினருக்கு கொடுத்துட்டு அதற்கப்புறம் ரிட்டன் வீடு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாரு. சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டிட்டாருங்க. அப்படி தாண்டி வரும்போது அவருடைய 2 வீலர் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அப்புறம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார், இந்நேரத்துக்கு அப்பாவை கால் பண்ணி வர சொல்ல வேண்டாம், பாவம் அவருக்கு எதுக்கு தொந்தரவு, இதை நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னா கூட அந்த கிராம பகுதியில் பாதையில் ஒர்க் ஷாப் கிடையாதுங்க. சரியாக இவங்க கிராமத்தில் தான் ஒர்க் ஷாப்பே இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 10 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு காலனி வீடுகள் இருக்குதுங்க. அதில் ஒரு வீடு தனது நண்பனின் வீடு. இவர் கூட பள்ளி படிப்பு படித்த ஒரு பையனுங்க, 11-12 படித்த ஒரு பையன். அவருடைய ஞாபகம் வருது, ஆனால் அவருடைய ஃபோன் நம்பர் இவர் கைவசம் கிடையாது. ஏன்னா கல்லூரி படிப்பு அந்த நபர் வெளியில் படிக்க போயிட்டார். இவர் வேறு இடத்துல கல்லூரி படிப்புக்கு போன ஒரு காரணத்தினால சரி ஓகே, ஹெல்ப்புக்கு நம்ம நண்பன் வீட்டில் வண்டியை விட்டுட்டு அவர் வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா அவரை கொண்டு டோப் போட்டு நம்மளை வீட்டில் விடவாது சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்கும் அந்த இரவு நேரத்தில் அவருடைய மொபைல் ஃபோன் டார்ச் லைட் ஆன் பண்ணி சட்டப்பையில் போட்டுக்கிட்டு அப்படியே வண்டியை உருட்டிக்கிட்டே நடந்து போகிறாரு. சரியாக அந்த காலனி தெருவையும் போய் அடைஞ்சிட்டாருங்க. அவர் அந்த போகும் வழிபாதையில் அவருக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த காலனிக்கும் போயிட்டாரு.
நண்பரின் வீடும் வந்து இவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னா 2011 அந்த காலகட்டங்களில் இவங்க பள்ளி படிப்பு படிக்கும்போது அடிக்கடி நண்பன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதற்கப்புறம் தான் கல்லூரி படிப்பு வேறு வேறு இடத்துக்கு போன ஒரு காரணத்தினால இவங்களுக்குள்ள டச் இல்லாமல் இருந்திருக்குதுங்க. நண்பன் வீட்டுக்கிட்ட போகும்போது இவர் வந்து வண்டியை உருட்டிட்டு சைடு ஸ்டாண்டு போட்டுட்டு அப்படியே வீட்டை பார்க்குறாருங்க. அந்த வீடு வந்து கொஞ்சம் சிதிலம் அடைந்த மாதிரி இருக்குது. மேற்கொண்டு வந்து அங்கே யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. என்னடா இதுதான ஃப்ரெண்டோடைய வீடு, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலனிகளில் மற்ற வீடுகளை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா வீடுமே வந்து கதவடைச்சு கிடக்குதுங்க. எல்லோருமே அங்கங்கே தூங்க போயிட்டாங்க. அவங்க வீட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த நேரத்துக்கு சரியாக 9:30 மணி அளவில் 9:45 டயத்தில் வந்து இது போல் எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க போல தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அந்த காலனி நண்பனின் வீட்டில் உடனடியாக வந்து என்னடா ஏதோ சத்தம் கேட்குது, உள்ளே வந்து ஆள் இருக்குதா, நம்ம தான் இருட்டுக்குள்ளே சரியாக பார்க்காம விட்டோமான்ட்டு டார்ச் லைட்டை அடித்து பார்க்கும்போது அந்த வீட்டின் கதவு வந்து லேசாக அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது. என்னடா இது கதவு ஆடிக்கிட்டு இருக்கு, உள்ளே ஆள் கண்டு இருக்குமோ, ஒரு வேளை அவங்க அப்பா அம்மா யாரும் இருப்பாங்களா, நண்பன் வந்து வெளியில் வேலைக்கு போயிருப்பாப்பில், கண்டிப்பாக இவ்வளோ நாள் வீட்டிலே இருக்க வாய்ப்பு கிடையாது. சரி, உதவிக்கு வேறு வழியும் கிடையாது, வண்டி எங்கே நுப்பாட்டிட்டு சொல்லிட்டு அது போயிடலாம், நண்பனுடைய வீட்டில் காலையில் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவர் வந்து அப்படி கொஞ்சம் குனிஞ்சு அப்படி பார்க்குறாருங்க. குனிஞ்சு பார்க்கும்போது வந்து கதவு லேசாக காற்றுக்கு ஆடிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது. கதவை வந்து லேசாக தள்ளிட்டு அவர் வந்து அப்படியே செல்ஃபோன் டார்ச் லைட்டை அடித்து அந்த வீட்டை வந்து அப்படியே சுற்றி பார்க்குறாருங்க. 2 பத்தி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான வீடு தான் அது. டார்ச் லைட் வெளிச்சத்தில் வந்து மூளைக்கு மூளை அப்படியே அடித்து பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஓரத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து மூளையோரத்தில் உட்கார்ந்துருப்பது போல் இருக்குது. அதுவும் திரும்பி உட்கார்ந்துருப்பது போல் இருக்குது. உடனடியாக தன் நண்பனுடைய அம்மா தான் நினச்சிக்கிட்டு, அம்மா நான் சங்கருடைய ஃப்ரெண்டு வந்திருக்கேம்மா, என் பேர் நவீன்மா, என் வண்டி ரிப்பேரு, இது இங்கே விட்டுட்டு காலையில் எடுத்துக்கலாமாம்மா, அம்மா உங்களைத்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதிர்த்தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. உடனடியாக வந்து கதவை நல்ல முறையில் தள்ளிட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சுக்கிட்டு டார்ச் லைட் அடிக்கும்போது தான் தெரியுது வீடெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்குது. யாருமே புலங்கலை அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருதுங்க. ஆனால் மூளையோரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய அவங்க அம்மாட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வரல. உடனடியாக அங்கும் இங்கும் அப்படியே டார்ச் லைட் அடிச்சுட்டு அந்த மூலையில் பார்க்குறாருங்க. அந்த மூலையில் இப்போ யாருமே கிடையாது. என்னடா அது எந்திரிச்சு எங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்ட்டு அப்படியே சுற்றி முற்றி அடித்து பார்க்கும்போது திடீரென்று அவர் ஃபேஸ் முன்னாடிங்க ஒரு பெண்மணியின் முகம் வந்து இருக்குதுங்க. அதாவது நல்லா கருன்னு கருத்த உடல் தோற்றத்தோடு தலைமுடியெல்லாம் விரிச்சிருப்பது போல் இருக்குது. உடனடியாக அலறி அடிச்சுக்கிட்டு வேகமாக ஓடியாராரு. வந்து அவருடைய எக்ஸலில் தடுமாடி விழுந்து எந்திரிக்கிறாருங்க. உடனடியாக சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் லைட்டு போட்டிருக்காங்க, வெளியில் போட்டுக்கிட்டு மெதுவாக ஜன்னல் ஓரத்தில் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது இவர் அலறக்கூடிய அலறல் சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்குது. அந்த ஜன்னலை திறந்துக்கிட்டு அவங்க வந்து யாருப்பா, யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உடனடியாக இவர் நவீன் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா இங்கே யாரோ இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வித பதட்டத்தோடு அந்த வீட்டை நோக்கி ஓடுறாரு. அந்த வீட்டுக்காரங்க உடனடியாக ஜன்னலை அடைச்சிட்டாருங்க. இவர் ஒரு நிமிடம் வந்து அந்த இடத்துல வந்து பதறிக்கிட்டே வந்து ஐயா கதவை திறங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்து 2-3 வீட்டில் வந்து லைட் வெளிச்சம் தெரியுதுங்க. எல்லோருமே ஜன்னலை திறந்து பார்த்துட்டு அதற்கப்புறம் வந்து ஒன்று போல் எல்லோருமே வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது யாருப்பா இது, யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வெளியில் உள்ள எல்லோருமே லைட்டை போட்டுட்டு உடனடியாக டார்ச் லைட் அடித்து மூஞ்சில் அடித்து பார்க்கும்போது நவீனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஓ அரிசியாவாரி என்னாச்சு பையனா, நாராயணன் என்னாச்சு பையனாப்பா நீ அப்படிங்கும்போது ஆமாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பதட்டத்தோடு வந்து அப்படியே ஒரு வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துருக்கிறாருங்க. உடனடியாக வந்து ஒரு தண்ணியை மோந்துட்டு வந்து அங்கே உள்ள ஒரு பெண்மணி ஒரு அம்மா வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணியை கொடுத்து குடிப்பா அப்படின்ட்டு, இந்நேரத்துக்கு இங்கே அப்பா வந்து அப்படின்னு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன், என் வண்டி ரிப்பேரு, அந்த வண்டியை ஒன்று இங்கே சொல்லி விட்டுட்டு போயிடலாம், இல்லைனா ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா என் வண்டியை வந்து டோப் அடித்து கொண்டு போய் எங்கள் ஊர் வரைக்கும் விட்டுறலாம், ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்ட்டு தான் வந்தேன். வந்த இடத்துல நான் இங்கே ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு போகிறாருங்க, பேசுகிறாருங்க. உடனடியாக அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தண்ணியை குடி தம்பி அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே பதட்டத்தோடு அந்த வீட்டை பார்த்துட்டு ஒவ்வொரு முகத்தையும் பார்க்குறாருங்க, இங்கே நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஆள் முகத்தையும். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா நவீனை பார்த்து, என்னப்பா இப்படி விவரம் தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே நேரத்துக்குள்ளே போயிட்டு வாரியப்பா, வீடை பார்க்கலே உனக்கு தெரிய வேண்டாமா அந்த வீட்டில் ஆள் இருக்குமா இருக்காதான்ட்டு, நீ வாட்டுக்கு உள்ளே போய் எட்டி பார்த்துட்டு வந்திருக்கியப்பா, பார்த்து பதறி போய் நிற்கியப்பா அப்படிங்கும்போது நவீன் வந்து ஐயா இல்லைங்க ஐயா, வீடு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் உள்ளே சத்தம் கேட்டுச்சு, பார்த்தேன் ஒரு ஆள் இருந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க அம்மா தான் இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து உள்ளே போய் உதவியாக்க போனேன், எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியாதியான்ட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாருங்க. அழுகாதப்பா உன் ஃப்ரெண்டுங்க கிடையாது, மொத்தத்துலேயே உன் ஃப்ரெண்டு இந்த
இந்த உலகத்திலே கிடையாதுப்பா, அவன் செத்து போய் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கிட்ட ஆகிப்போச்சப்பா, அவங்க அம்மாவும் இங்கே கிடையாதுப்பா, அவங்க அப்பா ஏற்கனவே இறந்து போயிட்டார், அடுத்தடுத்து குடும்பத்தில் வந்து அடி மேலே அடிபட்டாங்க, மக வீட்டோட போய் உன் ஃப்ரெண்டோட அம்மாவும் இருக்காங்க, இப்போ இந்த வீட்டில் ஆளே கிடையாதுப்பா, நீ வந்த பையன் எங்கள் வீட்டு கதவை ஏதாவது ஒரு வீட்டு கதவை தட்டி உதவி கேட்டாலும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி இடிஞ்சு போன வீட்டுக்குள்ளே போயிட்டு உதவிக்குன்னு போயிட்டியப்பா அப்படிங்கும் போது என்ன புள்ளப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வேணா வர சொல்லவா அப்படிங்கும் போது வந்து இவர் வந்து ஒரு வித யோசனையோட எங்கள் அப்பாலாம் வர வேண்டாம், இந்நேரத்துக்கு யாராவது எனக்கு ஒரு உதவி செய்தீங்களா, அந்த வண்டியை டோப் அடித்து கொண்டு போய் விட்டுருவோம், காசுனாலும் தாரேன் அப்படிங்கும்போது, எப்போ ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு இந்த டோப் அடிச்சுட்டு போகிற வழக்கம்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்கள்லாம் வந்து பழகினது கிடையாது, உன்னை யாராவது கொண்டு போயினாலும் ஊரில் விட்டுருதோம்ப்பா, 6-7 கிலோமீட்டர் தானப்பா, நானே கொண்டு போய் விட்டுருதோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்கய்யா வாங்கய்யா ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்ட்டு அந்த நபர் கூட வந்து போயிருக்கிறாருங்க. நேராக கிராமத்துக்கே போயிட்டாரு. அவர் வீட்டிலேயே கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அந்த நாராயணன் அண்ணாச்சி அரிசி அவர்கிட்டே வந்து உங்கள் பையன் இது போல் பதறிட்டாப்புல அப்படின்னு சொல்லி விவரத்தையும் சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் வந்து கண்ட மணிக்கு திட்டுறாரு. நவீனை பார்த்து அவங்க அப்பா, ஏன்பா இப்படி லேட் ஆயிடுச்சு, முன்ன புண்ண ஆயிடுச்சு, வண்டிக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு நீ ஃபோன் பண்ண வண்டி தானே, நான் பாட்டுக்கு வருவோம்ல, எதுக்கு நீ அங்கே போயிட்டு அந்நேரத்துக்கு போய் கதவை தட்டிக்கிட்டு ஊடிச்சு பயந்து போய் வந்து நிற்கியப்பா அப்படிங்கும்போது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் தான் வந்துட்டோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா அது வரைக்கும் நடுங்கிட்டு இருந்தவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமே பயமே போயிருக்குதுங்க. அதற்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருக்கிறாரு. காலையில் எந்திரிக்கவே முடியலை, விடிய விடிய தூக்கமும் கிடையாதாங்க, காலையில் எந்திரிக்கவே முடியலை, காய்ச்சல் பயங்கரமாக அடிச்சிருக்குது. உடனடியாக அவங்க அப்பா வந்து ஒரு 2 பேரை விட்டு அந்த வண்டியை சரி பண்ண சொல்லிவிட்டு மெக்கானிக் அனுப்பி விட்டுட்டு சரி பண்ண சொல்லிவிட்டு இவரே ஹாஸ்பிட்டலெல்லாம் கூப்பிட்டு போய் சரி பண்ணி இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு தாங்க நார்மலாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு கூப்பிட்டு போய் திருநீரும் போட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய கோயில் குலதெய்வ கோயில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுடலை மாடன் கோயில் தாங்க. அந்த மாடசாமி கோயிலுக்கு போய் திருநீரும் போட்டு வந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து இவர் கண்டறியணும். தன் நண்பன் ஏன் இறந்து போனால், ரொம்ப நாட்களாக அவனை நம்ம பார்க்கவே இல்லையே, அவனை பற்றி யோசிக்கவே இல்லையே, அப்படி என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில அவர்களின் மூலியமாக அந்த கிராமத்தில் வந்து போய் விசாரிக்கிறாருங்க. மறுபடியும் அந்த காலனிக்குள்ளே போனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அரிசி பைகளை எடுத்துக்கிட்டு டெலிவரி பண்ணுவதற்காக ஒரு கிராமத்திற்கு போகும்போது தான் நவீன் வந்து அந்த காலனியை சார்ந்த ஒரு நபரை வந்து எதர்ச்சியாக சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும் போது அந்த காலனியை சார்ந்த நபரும், தம்பி இப்போல்லாம் உடம்புக்கு பரவாயில்லையா, நல்லா இருக்கீங்களா, அங்கிட்டலாம் வராதீங்க தம்பி அப்படி இப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது தான் டக்குன்னு தன் நண்பன் சங்கர் யாவம் வந்து அந்த காலனியில் அன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும்ட்டு அந்த நபர்கிட்ட கேட்கும்போது அந்த நபரை வந்து, தம்பி அந்த சங்கருங்கக்கூடிய பையன் வந்து கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கும்போது விடுமுறை லீவுக்கு வந்த பையன் வித்தியாசமான முறையில் நடந்துக்கிட ஆரம்பிச்சிட்டான்ப்பா. அவனுக்கு அவனே பேசி சிரிக்கிறது, அழுகிறது, பொம்பளை மாதிரியெல்லாம் பேசுவான், பொம்பளை மாதிரி நடந்துக்கிடுவான், ஒரு வித்தியாசமான செயல்லே வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க அப்பா அம்மா வந்து பல முறை வந்து கோயில் குளங்களுக்கு வந்து கூட்டு போய் இதை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாப்புல மனநலம் குன்றி போயிருக்குமோ அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டு போனாங்க. ஆனால் எதுக்குமே சரிப்பட்டு வரல. கோயில் குளம் போனால் கூட ஒரு 2-3 நாட்கள் வந்து நல்ல முறையில் இருப்பான். அடுத்து மறுபடி வந்து சாமத்து வேலையில் வந்து அவன் பாட்டுக்கு வீட்டு கதவை திறந்துட்டு வெளியில் வந்துடும். வந்தவன் சும்மா அடக்காமல் நாங்கள் வீட்டுக்கு வெளியில் திண்ணையிலையோ கட்டிலையோ படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு நிற்பான். பதறி போய் அப்படி முழிச்சு பார்க்கும்போது நாங்களே மிரண்டுறோம். அப்படி வித்தியாசமான கெட்டப்பில் நிற்பான். மேலும் வந்து தலைமுடியெல்லாம் பொம்பளை மாதிரி வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்டான்ப்பா. ரொம்ப நாட்கள் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தான். பல தடவை வந்து பல நபர்களை கழுத்தை பிடிச்சி நெரிக்கெல்லாம் வந்திருக்கான். இப்படி நிறைய வேலைகள் பார்ப்பான்ப்பா. சாமத்து வேலையில் வந்து ஊழையிடுத வேலையெல்லாம் பார்த்துருக்குறான். மேற்கொண்டு வந்து நாங்கள் எல்லாம் பதறிக்கிட்டே வந்து வீட்டுக்கு வெளியில் படுக்கிறதே வந்து நுப்பாட்டிக்கிட்டோம். மேலும் இது மட்டும் கிடையாதுங்க, அவன் கொஞ்ச நாட்களுக்கு ஒரு முறை வந்து தூக்கு மாட்டி தற்கொலை செய்ய போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். பொம்பளை மாதிரியெல்லாம் பேசுகிறத பார்த்து நாங்கள் அந்த ஹாஸ்டலில் தான் ஏதோ ஒரு ஆன்மா வந்து பிடிச்சிருச்சு இந்த பையனன்ட்டு நாங்களும் கூட்டு போகாத கோயில் கிடையாது. அவங்க அப்பா அம்மாவை வந்து பல இடங்கள் கூட்டு போய் பார்த்தாங்க. ஆனால் சரியாக வந்து இவனால் வந்து ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து பார்க்க முடியலையா. மேற்கொண்டு வந்து சரியாக சாப்பிடாமல் இருந்து படுத்த படுக்கையாகி இறந்தே போயிட்டாராம்ங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த பையன் இறந்து போனாலுமே அடிக்கடி வந்து ஒரு பெண்மணி நலுகுரல் சத்தம் கேட்குமாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே உள்ளவங்களே வந்து அவங்க அப்பா அம்மாவே வந்து பதறிடுவாங்களாம். பதறி அடிச்சுட்டு இந்த இடத்துல இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவங்களுடைய மக வீட்டுக்கு, அந்த சங்கருடைய அக்காவின் வீட்டுக்கு அங்கேயே போயிட்டாங்களா. அங்கே போய் இருந்திருக்காங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இறந்து விட்டாராங்க. கொஞ்சம் நாட்கள் கழித்து அவங்க அம்மா மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. இந்த பகுதிக்கு யாருமே வரமாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு. இப்படியே கிடப்பிலே கிடக்குது. இப்போ இந்த வீடை எதுக்கு இப்படி பாழாக்கி போட்டிருக்காங்க, அதான் எல்லாமே சரியாக போச்சுல, ஏதாவது கோயில் குளத்துக்கு போய் மந்திரிச்சு விட்டுட்டு இந்த வீடை பயன்படுத்த வேண்டியதானே அப்படிங்கும்போது அதுக்கும் முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்களாங்க. சங்கருடைய அக்கா கணவரெல்லாம் வந்து எத்தனையோ மாந்திரிகரை கூட்டு வந்தாலும் இதை வந்து சரி பண்ண முடியலையா. அந்த ஆன்மா வந்து இங்கே தான் இருக்குது
இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. யாருடைய ஆன்மானா சங்கருடைய ஆன்மா கிடையாதாங்க, அந்த சங்கரை பிடித்த ஒரு பெண்மணியின் ஆன்மாவாம். ஏன்னா நடத்தையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்மணியின் ஆன்மா தான் உள்ளே இருந்தே சங்கரை வந்து கூட்டிட்டு போயிருச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த ஆன்மா மட்டும் இங்கே இருக்குது. அந்த பெண்ணின் ஆன்மா அடிக்கடி வந்து அழுகுரல் சத்தம் பயங்கரமாக கேட்குமாங்க அந்த காலனிக்குள்ளே. அதனால தான் எல்லோருமே 9 மணி எல்லாம் கதவை அடைச்சிட்டு படுத்துருவாங்களாம். அந்த வீட்டு பேய் பயத்தால் வந்து மற்ற எல்லோருமே வந்து வெளியில் வரவே பயந்துருக்குறாங்க. இருந்தாலும் இடம் எங்களுக்கு இதானப்பா இருக்குது, இதை விட்டுட்டு நாங்கள் எங்கே போகணும்னு தெரியாமல் தான் நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வெளியிலலாம் பார்ப்பா எல்லா வீட்டு முன்னாடியும் வந்து மந்திரிச்சு தாயத்து மாதிரியெல்லாம் போட்டிருப்போம். எங்களுக்கு இதுவரைக்கும் வீட்டுக்குள்ளே பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த தெருவே நைட் நேரத்தில் அலற அளவுக்கு இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. அதை கேட்ட இதற்கு நவீனுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. தன் நண்பர் சங்கர் வந்து இறந்து போனது மட்டும் இல்லாமல் அந்த நபரை கொன்ன ஆன்மாவே அந்த வீட்டில் தான் இருக்குது. அதைத்தான் அன்றைக்கி சாமத்து வேலையில் நம்ம பார்த்துட்டோமோ, நல்ல வேலைக்கு நமக்கு அன்றைக்கி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ஆன்மாவின் பிடியில் மாட்டலாம் நம்ம குலதெய்வம் சுடலமாடன் தான் நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு சரிங்கய்யா இனிமேல் அந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நவீனும் வந்துட்டாராங்க. மேற்கொண்டு வந்து நவீனுக்கு வந்து அந்த பகுதி பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலுமே வந்து ரொம்ப யோசனை பண்ணி தான் போவாராம். அந்த காலனி பக்கமே அவர் போக மாட்டாராம். மேலும் வந்து அவருக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையாங்க. சுடலை மாடன் கோயிலுக்கு அடிக்கடி போவேன், விரதம்லாம் இருப்பேன், சாமியெல்லாம் நல்ல முறையில் கும்பிட போய் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது நவீன் தாங்க. நவீன் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம் நண்பர்களே. மேலும் வந்து நவீனுக்கு கல்யாணமெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப வயசு ஆகி போன ஒரு காரணத்தினால இப்போ நவீன் தாங்க முழுக்க அந்த அரிசி வியாபாரத்தை ஃபுல்லாமே அவருடைய அந்த அரிசி மண்டி மேற்கொண்டு வந்து ரைஸ் மில்லாம் வச்சுருக்காங்களா எல்லாத்தையுமே நாங்கள் தான் கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.